ஏ ராசாத்தி, நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ மட்டும் நிம்மதியா வாழ்ந்துடலான்னு நினைக்காத. நான் எங்க போனாலும் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன்டி. வா கண்மணி, போலாம். அத்தை, இப்ப எதுக்கு அத்தை எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது 18ஆம் படி கருப்பு கோயில். அது தெரியும் அத்தை. ஆனா என்னோட அம்மாவையும் பூமிகாவையும் நம்ம கூடவே கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அவங்கள ஏன் கார்லயே இருக்க சொன்னீங்க? கண்மணி, நல்ல காரியத்துக்காக கோயிலுக்கு போனா குழந்தையும் நம்ம கூடவே கூட்டிட்டு வரலாம். நாம வந்திருக்கிறது கெட்ட காரியத்துக்காக. குழந்தைய எப்படி கூட கூட்டிட்டு வர முடியும்? அதனாலதான் குழந்தையும் உங்க அம்மாவையும் நான் கார்லயே இருக்க சொல்லிட்டேன். கெட்ட காரியமா? என்ன அத்தை சொல்றீங்க? இப்ப நாம என்ன பண்ண போறோம்? சொல்றேன், முதல்ல நீ சாமியை கும்பிடு. சொல்லுங்க அத்தை. இந்த 18 படி கருப்பு சாமிக்கு முன்னாடி திருநீர்ல அடிச்சு 3 முறை சத்தியம் பண்ணி வேண்டிக்க போறேன். நாம அப்படி சத்தியம் பண்ணி வேண்டிக்கிட்டா நாம பண்ண போற கெட்டதுக்கு இந்த கருப்பு சாமி நமக்கு துணையா இருக்கும். அத்தை, அப்போ அந்த சத்தியத்தை நான் பண்றேன் அத்தை. சரி. பதினெட்டாம் படி கருப்பா, எங்களை அவமானப்படுத்தின அந்த ராசாத்தி நிம்மதியா வாழவே கூடாது. ராசாத்தி கிட்ட இருந்து அந்த குழந்தைய நான் பிரிப்பேன். ராசாத்தி வாழ்க்கைய நான் நிர்மூலமாக்குவேன். இது உன் மேல சத்தியம். நான் பண்ண போற பழி பாவத்துக்கெல்லாம் நீதான் கருப்பா எனக்கு துணையா இருக்கணும். ஏ ராசாத்தி, நான் என் வாழ்க்கையில யார் மூஞ்சிலியாவது முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன்னா அது நீயாதான் இருப்ப. நான் என் வாழ்க்கையில யாரையாவது பழி வாங்கணும்னு நினைச்சேன்னா அதுவும் நீயாதான் இருப்ப. இனிமே நீ தாண்டி என்னோட ஜென்ம எதிரி. ரசாத்தி, என்னாச்சு ரசாத்தி? என்ன தூங்காம உட்கார்ந்திருக்க? ஏன் இன்னும் தூக்கம் வரலையா? ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? பதில் சொல்லு. ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதான் கேக்குறான்ல, சொல்லு. பெரியத்த, பூமிகா, கண்மணி இவங்க இந்த வீட்டை விட்டு போனத என்னால ஜீரணிக்கவே முடியல மாமா. மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மாமா.
என்னாலதான் பெரியத்தை இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. ஒத்தமையா இருந்த குடும்பத்தை நான் தான் பிரிச்சுட்டேனோன்னு எனக்கு வேதனையா இருக்கு மாமா. நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக. நான் இந்த குடும்பத்தை பத்திரமா பாசமா பார்த்துட்டு இருந்திருக்கணும். ஆனா என்னாலதான் இந்த குடும்பமே செதஞ்சு போச்சுன்னு குற்ற உணர்ச்சியா இருக்கு மாமா. சரி விடு, அழாத ராசாத்தி. இல்ல மாமா, நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணமோன்னு எனக்கு தோணுது. மொத்த பாவமும் ஏன் தலையில வந்து இறங்கிடுச்சே. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இந்த பாரு, உன்னால ஒண்ணு இந்த குடும்பம் புரியல. ரீமாவுக்கும் கண்மணிக்கும் சுயநலம் அதிகமாயிடுச்சு. அந்த சுயநலம் தான் அவங்க 2 பேர் கண்ணையும் மறைச்சு தப்பு செய்ய வச்சிடுச்சு. அவங்க பண்ண தப்பு தான் ஊர் ஃபுல்லா அவங்க பேரை கெடுத்துச்சு. இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சு பூமிகா ஒத்துக்கிட்ட 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. இதுல நீ என்ன பண்ண? இல்ல மாமா, பெரியத்தையும் கண்மணியும் வீட்டை விட்டு போகாம இருந்திருந்தா பூமிகா நம்ம கூடவே இருந்திருப்பாள்ல. அவ எனக்கு பொறுக்கலனாலும் பூமிகா ஏன் பொண்ணு தானே. என்னால அவளை விட்டுட்டு பிரிஞ்சிருக்க முடியல மாமா. பூமிகாவோட மகம் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே தான் இருக்கு மாமா. பூமிகா இந்த வீட்டுக்குள்ள ஓடி விளையாடிக்கிட்டு இருக்கும் போது அவளோட சிரிப்பு சத்தம் கேட்கும். அது இன்னும் என் காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்கு மாமா. நீ இப்போ அதே நினைச்சு அழுதுட்டு இருக்காத ராசாத்தி. நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பூமிகா உன் பொண்ணாவே இருந்தாலும் இப்ப பூமிகா உன் கூட இல்ல. உன் கூட இருக்கிறது ஸ்வேதா. நீ இல்லாத பூமிகாவை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த உன் கூடவே இருக்கிற ஸ்வேதாவை கவனிக்காம அவளை பாசத்துக்கு எங்க விட்டுறாத. நான் எங்க விட மாட்டேன் மாமா. என் குழந்தைய நான் பாசத்துக்காக எங்க விட மாட்டேன் மாமா. அப்ப நான் வரேன் பாரி ஐயா. சரிங்க ஜோசியரே, வாங்க. வரமா நேசமணி ஐயா வரேங்க. வாங்க தம்பி வரேன். வாங்க. வணக்கம்மா. வணக்கம். கோயிலுக்கா போயிட்டு வரீங்க? ஆமாங்க ஐயா. சரி வரமா. ஜோசியர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாரு? சரி வா போலாம். ராசாத்தி, இன்னைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? ஆமா அத்தை. மரகதாக்கா, கண்மணி, பூமிகா 3 பேரும் நம்ம வீட்டை விட்டு போனதுல இருந்து 3 மாசமா நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீயும் கோயில் குளம் விரதம் அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்க. ஏன் ராசாத்தி இப்படி விரதம் இருந்து உடம்பை கெடுத்துக்கிற? இல்ல அத்தை, பெரிய அத்தை கண்மணி நம்ம மேல கோச்சுக்கிட்டு பூமிகாவை அவங்க வீட்டை விட்டு கூட்டிட்டு போனதுல இருந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அத்தை. அவங்க வீட்டை விட்டு போக நான் தான் காரணமோன்னு எனக்கு நெருடலா இருக்கு. எப்படியாவது பெரிய அத்தைய நேர்ல பார்த்து கால்ல கையில விழுந்து
கெஞ்சியாவது திரும்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு தான் அத்தை. நான் அவங்கள தெரிஞ்ச இடத்துல எல்லாம் தேடி பார்த்துட்டேன். சொந்த பந்தம் எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்துட்டேன். ஆனா அவங்க கிடைக்கல. அத்தைக்கு போன் கூட பண்ணி பார்த்துட்டேன். போன் நம்பர் எல்லாம் மாத்திட்டாங்க போல. போன் போக மாட்டேங்குது. அதான் நான் தினமும் கோயிலுக்கு போய் பெரிய அத்தை எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியப்படுத்துன்னு வேண்டிட்டு வரேன். ராசாத்தி, நம்மள வேணான்னு ஒதுக்கிட்டு போனவளுக்காக நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? இல்ல மாமா, நம்மள வேணான்னு போனது விரோதியா இருந்தா விட்டுடலாம். சொந்தத்தை எப்படி மாமா விடுறது? நீங்களே சொல்லுங்க. இந்த ஊரே கண்ணு வைக்கிற அளவுக்கு ஒத்துமையா ஒன்னா சேர்ந்து வாழ்ந்த குடும்பம் நம்ம குடும்பம். அந்த குடும்பம் இப்படி என்னால ரெண்டாயிடுச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. அதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்ல ராசாத்தி. நீ ஏன் எதையாவது மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு தேவையில்லாம வருத்தப்பட்டு இருக்காத. அண்ணியும் கண்மணியும் சேர்ந்து தப்பு பண்ணாங்க. அந்த குற்ற உணர்ச்சி தாங்காம யார் முகத்திலயும் முழிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அவங்களா வீட்டை விட்டு போயிட்டாங்க. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? பெரியத்தையும் கண்மணியும் தப்பு பண்ணாங்க. பூமிகா என்ன மாமா தப்பு பண்ணா? சின்ன குழந்தை மாமா அவ. இந்த வயசுல அவளுக்கு கிடைக்க வேண்டிய தாத்தா பாட்டி பாசம் எதுவுமே அவளுக்கு கிடைக்காம போயிடுச்சே மாமா. அதுதான் மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராசாத்தி, நீ இல்லாத விஷயத்தை தேடிக்கிட்டு இப்படியே கோயில் குளம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா உன் குழந்தையும் புருஷனையும் யார் பாத்துக்கிறது? நீயே சொல்ல. மரகதாக்கா திரும்பி வந்து நம்ம கூட சேர்ந்து வாழணும்னு விதி இருந்தா அந்த விதியை யாராலையும் மாத்தி எழுத முடியாது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இத பாரு ராசாத்தி, ஆக வேண்டிய வேலையை பாரு. அதுதான் இப்ப நமக்கு முக்கியம். நம்ம வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குன்னு ஜோசியர் அவர் சொல்லி எல்லாருக்கும் ஜாதகம் பார்த்தோம். ஜோசியர் நம்மள இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போய் ஸ்வேதாவுக்கு மொட்டை அடிச்சு வேண்டிட்டு வர சொல்லிருக்காரு. நம்ம குழந்தைக்கு காது குத்தி மொட்டை அடிச்சா நம்ம குடும்பத்து மேல இருக்கிற தோஷம் போவும், சந்தோஷம் கூடி வரும்னு சொல்லிட்டு போனாரு. மாரியம்மன் கோயில்ல இப்ப திருவிழா வேற நடக்குது. நம்ம குடும்பத்தோட போயிட்டு வந்துடலாம், சரியா? நான் சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கேன். நீ என்ன ராசாத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிற? இல்ல அத்தை, பூமிகா இப்ப நம்ம கூட இருந்திருந்தா அவளுக்கும் மொட்டை போட்டு வேண்டிட்டு வந்திருக்கலாம்ல. பெரியத்த பூமிக்கால நம்ம கூட இருந்திருந்தா நம்ம குடும்பமா ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா போய் மொட்டை போட்டுட்டு வந்திருக்கலாமே. ரசாத்தி, இப்ப என்ன உனக்கு பிரிஞ்சு நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணும் அவ்வளவுதானே? அதான் ஸ்வேதாவுக்கு மொட்டை போட நம்ம கோயிலுக்கு போறோம்ல, அந்த சாமி கிட்ட வேண்டிக்க. அந்த சாமி பெரியம்மாவை நம்ம கூட திரும்ப ஒன்னா சேர்த்து வைக்கும். மணி, அக்கா சொல்லுங்கக்கா. அந்த லஞ்ச பாய் கடையில கொடுத்துரு. இது வழக்கமா நம்ம பேங்க் ஸ்டாஃப்ஸ்க்கு கொடுப்போம்ல,
அவங்க கிட்ட கொடுத்துரு. சரிங்கக்கா, கொடுத்துறேன்க்கா. ம். ஆ, அப்புறம் மணி, அக்கா. லஞ்ச் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துரு. சரிங்கக்கா. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல புதுசா திறந்திருக்கிற கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கற புது ஆர்டரை நம்ம தான் எடுத்திருக்கோம். அதுக்கான லஞ்சை பேக் பண்ணி வச்சிடுறேன். அதையும் போய் கொடுத்துட்டு வந்துரு. சரிங்கக்கா. ம். கண்மணி, கண்மணி. என்னத்த? நாம எதிர்பார்த்த நேரம் கூடி வரப்போகுது கண்மணி. ராசாத்திய பழிவாங்க நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. என்னத்த சொல்றீங்க? ஆமா கண்மணி, நம்ம பழனி இருக்கான்ல, அவனை நம்ம வீட்ல என்ன நடக்குது, ராசாத்தி என்ன பண்றான்னு பாத்து எனக்கு தகவல் சொல்ல சொல்லி வேவு பார்க்க சொல்லியிருந்தேன். அவன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணி ஒரு தகவல் சொன்னான். அத கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பழனி என்ன தகவலத்த சொன்னா? நம்ம ஊர்ல இருந்து 200 மைல் தள்ளி இருக்கிற எருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு ராசாத்தி ஸ்வேதாவுக்கு மொட்டை அடிச்சு வேண்டுதல் நிறைவேத்த குடும்பத்தோட போறாளாம். ராசாத்தி மாரியம்மன் கோயிலுக்கு போறா, நாமளும் அந்த கோயிலுக்கு போறோம். எதுக்கு அத்த? அந்த ராசாத்திக்கு மொட்டை அடிக்குதான். நான் அடிக்கிற மொட்டையில அந்த ராசாத்தி கால முழுக்க கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி மொட்டை அடிக்கிறேன் பாரு. ராசாத்தி, எங்களையா ஊரை விட்டு போக வச்ச? இனி உன் வாழ்க்கையில எப்பவுமே இருண்ட காலம் தாண்டி. பக்தர்கள் எல்லாரும் பார்த்து கோயிலை சுத்தி வாங்க. ஒருத்தர் இடிச்சுக்காம இடைவெளி விட்டு வாங்க. அவங்கவுங்க பொருட்கள் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏதாவது காணனா நிர்வாகம் பொறுப்பு இல்ல. பக்தர்கள் எல்லாரும் வரிசையா நின்று பிரசாதம் வாங்கிட்டு போங்க. பாட்ட கொடுப்பாங்க. கோயில இன்னைக்கு நல்ல கூட்டம் இல்ல? திருவிழா நேரம்ல அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு கோவில்ல குழந்தைக்கு மொட்டடிச்சு நேர்த்தி கடனை கழிக்க நம்மள மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல மாமா? ஆமா ராசாத்தி. அத்தை மாமாவுக்கு தான் நம்ம கூட வந்து ஸ்வேதாக்கு மொட்டை அடிக்கிறத பார்க்க முடியல. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? சூழ்நிலை அப்படி இருக்கு. சரி, நீங்க போய் பிரகாரத்தை சுத்திட்டு வாங்க. நான் போய் நம்ம குழந்தைக்கு மொட்டை அடிக்க டோக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? சரி மாமா. ஸ்வேதா வா, கோயில் பிரகாரத்தை சுத்திட்டு வரலாம். சாமி காத்யாயனாய வித்மஹே கன்னிகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதாயு புருஷசரேந்திரிய ஆயுஷ்யவேந்திரியே பிரதிஷ்டதி. பிரசாதம் எடுத்துக்கமா. கண்மணி, நாம எதிர்பார்த்த மாதிரியே ராசாத்தி குழந்தைக்காக வேண்டிக்க கோயிலுக்கு வந்திருக்கா. இப்ப நாம என்னத்த பண்ண போறோம்? ஸ்வேதாவை யாருக்கும் தெரியாம கடத்த போறோம்.